நம்மளோட செஃப் விஜி மேம் வந்திருக்காங்கங்க. அவங்க வந்தாலே வந்து அந்த டிஷ் வந்து சீக்கிரமாக குயிக்காக யார் வேணால் பண்ணலாம்ப்பா, அந்த அளவுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? வாங்க. ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன நீங்கள் என்ன விட குழந்த மாதிரி குரலில் பேசிகிட்டு இருக்கீங்களே இன்னைக்கு? ஏதோ வாய்ஸ் ட்ரைனிங்கா? ஓகே, ஏதோ டப்பிங்க்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம சமைக்க போகிறோம்? மசாலா ரைஸ். மசாலா ரைஸ். ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். தனியா, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, பூண்டு. பூண்டு gives some punch. கரெக்டா? தலை கூட மிளகா, இது நம்ம ஆயிலே போடாம ட்ரை ஃப்ரை தான். ஆமா. இது கூட நல்ல ஸ்மெல் வருதுல்ல? வாசனை கொஞ்சம் நல்லா வருது. புளி கொடுங்க. புளி வந்து ட்ரை புளியாக தான் வச்சுருக்கோம். ஆமாம், ஊற வைக்க வேண்டாம். தேங்காய். தேங்காய் ஆல்ரெடி துருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காயில் இருக்க அந்த எண்ணெய் தண்ணி பதம் இருக்கும்ல, அது போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ட்ரை ஆகிடணும். ஆமாம், ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஓகே, ஆறுனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ரைஸை வந்து வடித்து வச்சுருக்கோம். வடித்து கரெக்டாக ஒரு பவுலில், ஒரு கப் ஆஃப் பவுலில் வச்சுருக்கோம். அதை வந்து கரெக்டாக இதோட மிக்ஸ் பண்ணணும். ஆமாம், இதுதான் நம்மளோட இன்றைய டாஸ்க். விஜி மேம் சொல்லி கொடுக்க போகிற டிஷ். ஆறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஜார் கொடுங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்போ ஈஸியாக நீங்களே வந்து சமைச்சிடலாம்ப்பா. அப்போ நீங்கள் இருக்கிறீங்களா? சாப்பிட்றதுக்கு மட்டும் கூப்பிடுங்க, வரேன். பட் ஆனால் இங்கே சமைச்சிட்டே பேசுறது ஒரு ஜாலியான ஒரு விஷயம் தான், தெரியுமா? ஆனால் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? எனக்கு ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக குக்கிங் ஆச்சுனாலும் நாங்கள் அதான் பண்ணுவோம். அந்த வேலையா தான். அதான் தெரியுது. ஓகே, ரெடி. ஸோ ஒரு கோர்ஸாக தான் இருக்கும். ஆமாம், ரைட். இது சூப்பராக இருக்குப்பா. இருங்கப்பா. நல்ல வாசனையாக இருக்குது இல்லை? அந்த கொரியாண்டரோட சீட்ஸ் எல்லாம் போட்ட உடனே அது ஒரு ஸ்மெல் தான். இப்போ தாளிக்கலாமா நம்ம? எஸ், அழகா வந்து இந்த இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து தாளிப்பு. ஓகே, எண்ணெய் கொடுங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும், தாளிக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு. உளுந்து, கடலைப்பருப்பு. ரீசன்ட் டைம்ஸில் உங்களுக்கு ஃபேவரட்டாக ஹிட்டான சாங் எது? அதாவது அடிக்கடி இப்போ நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும்ல, இருக்கா உங்களுக்கு? இப்போதைக்கு இப்போ வந்த சாங்ஸ் எதுவுமே இல்லை என் மைண்ட்லலாம். அதனால இந்த கேள்வியே கேட்காத. ஸோ இதில் நிலக்கடலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆமாம், ரைட். அது சாதத்தில் எந்த சாதம் செஞ்சாலும், புளி சாதம், வேறு லெமன் சாதம், இது இருந்தால் அந்த கடலை வந்து நடுவில் வர்றதுன்னு ஒரு டேஸ்ட்டாக. வேணும்னா நீங்கள் இதில் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம்.
பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச்க்காக பேக் பண்ணி கொடுக்கலாம். நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? என் பசங்க பன்னீரை தவிர எதுவும் சாப்பிட மாட்டாங்க. காஞ்ச மிளகாய் கொடுங்க. 2 நம்பர்ஸ் போதும். பெருங்காயத்தூள். எதுக்காக அந்த பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்றோம் மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ல? டைஜஷனுக்காகவும் அண்ட் தென் டேஸ்ட்காகவும். ஃபர்ஸ்ட் வரது அந்த டைஜஷன். ரைஸ் கொடுங்க. இப்போ அரைச்சி வச்சுட்டு மசாலா போட்டுக்கலாம். உப்பு கொடுங்க. உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் இந்த டைமில் தான் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம தாழிப்பப்பை இல்லை எந்த இடத்துலையும் உப்பே நம்ம ஆட் பண்ணலை. இப்போ லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த பேலன்ஸ் இருக்கிறதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். போடுங்க, எல்லாத்தையும் போட்டுருங்க உள்ள. இதை பார்க்கும்போது இந்த கேரளாவில் ஆக்சுவலி ஒரு ஃபுல் கோகனட் வச்சு இதே மாதிரி ஒரு பொடி பண்ணுவாங்க. சூப்பராக சம்மந்தின்னு சொல்லுவாங்க. அது வேற. அது வந்து ஒரு வீட்டில் செஞ்சாங்க அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் அந்த மனம் அவ்வளோ ரொம்ப இருக்கும். அது சாப்பிட்ட ஃபீலே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனம் அதை மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. பட் நம்ம கோகோனட்டும் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதான் சொல்ல கோகோனட் அண்ட் தென் அந்த காரம் அந்த புளிப்பு எல்லாமே மிக்ஸ் ரெடி. சூப்பர். ஆஃப் பண்ணிடலாமா? எஸ், சர்வ் பண்ணிடலாமா? பண்ணுங்க. கேள்வி வேற எல்லாத்துக்கும். மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷூர். கொடுங்க கொடுங்க கொடுங்க. நல்லா எல்லா கலரும் தெரியுது இதில். இதில் இல்லாத கலரே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்குது நிஜமா. நான் இதை வந்து விஜய் மேம் கிட்ட எதிர்பார்க்கல. இது செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? நல்ல சூப்பர் மிக்ஸ்டான ஒரு காம்பினேஷனில் வந்து மசாலா ரைஸ் நம்ம விஜய் மேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் நாங்கள் உங்களே சந்திக்கிறோம். Until then, it's tata bye bye from Brenda and Chef Vijay ma'am signing off. நீங்கள் பார்த்துட்டு இருந்தது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.